நம்மள கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க யாரை நிறைய அன்பு காட்டுறாங்களோ அவங்கள பற்றியே நினச்சிட்ருப்பாங்க. அதாவது அவங்கள பற்றி பாசிட்டிவாக நினச்சா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எதாவது ஆகிடுமோ, ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, இப்போ வீட்டை விட்டு கிளம்பும்போதே ஐயோ ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, திரும்பி வராமல் போயிடுவாங்களோ, அவ்வளோ தூரம் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு குழந்த போயிருக்கு, எப்போவும் 4 மணிக்கு வர்ற குழந்த இன்றைக்கி 4:10 ஆச்சு, 4:30 ஆச்சு, இன்னும் வரலையே, யாராவது என் குழந்தைய கடத்திட்டு போயிருப்பாங்களோ, இல்லைன்னா ஸ்கூல் பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, அதனால தான் இவன் வரலையோ, அந்த மாதிரி ஒரு எல்லை கடந்த திங்கிங். அதுக்கு தான் இந்த ஃப்ளவர் ரெமெடிஸு சாப்பிடணுங்கிறது. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி அளவு கடந்த ஒரு ஆன்சைட்டி, மற்றவங்களுக்காக ஒரு ஆன்சைட்டி. இதில் இன்னொரு விஷயம், இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது ஹஸ்பண்ட்ஸ் இல்லாமல் இல்லைன்னா டைவர்ஸ் ஆகி இருக்கவங்கெல்லாம், இந்த மாதிரி அம்மாங்கள்லாம் அவங்களோட குழந்தைங்க மேலே ரொம்ப அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் கொட்டி வச்சு அன்பு காமிக்கிறேங்கிற பேரில் அவங்களோட சுயமான ஒரு வளர்ச்சியே தடை செய்கிற மாதிரி அந்த அம்மாங்கள்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. இது சுத்தமாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான வழி இல்லை. அதனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கட்டாயமாக ஃப்ளவர் ரெமெடிஸ் எடுத்து நார்மல் கதிக்கு வரணும்.